கடைசி சூத்திரனை பார்ப்பன மேலாதிக்கம் சுரண்டும் வரைக்கும் திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் அரசியல் உண்டு, அழிக்க முடியாது என்று சொல்லுவீர்களே, இன்னும் அதே நிலைதானா அப்படின்னு இந்த தேர்தல் தோல்வியை முன்வைத்து கிண்டலாலாம் கேட்கல, உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்களா, இன்னும் உங்களுடைய நினைப்பு எதுவும் மாறி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்றை எதிர்கொண்டேன். கேட்டுப்போமே, திராவிட இயக்க அரசியலுக்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி திராவிட இயக்க ஆதரவாளர் ஒருத்தருக்கே உருவாயிருக்குன்னா அது பேச வேண்டிய விஷயம் தானே. இல்லை, இப்போ ஒரு தேர்தல் தோல்வி அல்லது ஒரு தேர்தல் வெற்றி வந்தோன்னா திராவிட சித்தாந்தத்தின் வெற்றின்னு நம்ம கொண்டாடவும் முடியாது. ஒரு தேர்தல் தோல்வினால இது திராவிட சித்தாந்தத்தின் வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அண்ணா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சில முயற்சிகள் பண்ணுறோம் திராவிட இயக்கம் சார்பாக, நம்ம சுயமரியாதை திருமணம்னு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவங்களால சதியை திருப்பி கொண்டு வர முடியல, இது நம்ம வெற்றின்னு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அவங்க சுயமரியாதை திருமணத்தை அவங்களால நிறுத்த முடியுது, அது அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அதனால் இதில் வெற்றி தோல்வி அப்படின்றத கடந்து நம்ம இயக்கத்துக்காக இந்த சூத்திர விடுதலைக்காக என்ன செய்கிறோமோ அண்ணா சொன்னபடி அதை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணுன்றது தான் பொருள். நேற்று திராவிடர் கழக ஆசிரியர் அவர்கள் 2 நாளாக ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கார். அதை தொடர்ந்து வாசிக்கணும்னு தான் நானும் சொல்கிறேன். இல்லை, 77லையும் இதே கேள்வி தான் எழுந்திருக்கும். இதுக்கு மேலேயும் திமுகவுக்கான தேவை இருக்கிறதா, அதான் அதிமுக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு 13 ஆண்டுகள் திமுக கழகம் ஆட்சி கட்டில் இல்லை. அந்த காலகட்டத்திலே இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம். திமுக இப்போ இர்ரெலவெண்ட்டாக இருக்குது, அதனால தான் திமுக எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. 89ல் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் மறுபடியும் ரூலிங்க்கு டிஎம்கே வந்ததுக்கு பிறகு அப்போ புதுசாக சில கொள்கைகளை திமுக முன்வைக்குது. திமுக அப்டேட் ஆகி கொண்டே தான் இருக்குது. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. திமுக தோற்றுவிக்கப்பட்டதின் நியாயத்தை அது வென்ற போதெல்லாம், ஆட்சி கட்டிலில் இருக்கும் போதெல்லாம் செய்திருக்கிறதான்னா இப்போ கடைசி ஆட்சி காலம் வரைக்கும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. பார்ப்பனிய எதிர்ப்பு தான் திமுகவுடைய கொள்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரியான கேள்விகள் அதில் இருந்து தான் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமே திமுகவுடைய கொள்கை கிடையாது. திமுக ஒரு காலகட்டத்தில் அடித்தட்டு மக்களை அதற்கு மேலே கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாகவோ மேல் நடுத்தர வர்க்கமாகவோ மாற்றுவதற்கான ஒரு கொள்கைகளை திட்டங்களை ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் செய்து கொண்டிருந்தது. இப்போ கடைசியாக 2021-26 ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்து மக்களை அதற்கு மேலும் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏற்ற முடியுமாங்கிற மாதிரியான திட்டங்களை செய்து கொண்டிருந்தது. எப்போவுமே திமுகவுக்கான தேவை என்பது தமிழ்நாட்டுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மக்கள் திமுகவை எப்படி எப்போல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, எப்போல்லாம் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு உறவு மாதிரி தான். சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு அப்பா ஹீரோவாக தெரிவார், அது 67 காலகட்டம்னு வச்சுக்கணுங்களேன். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் நாமளே அப்பா ஆகும்போது அந்த குழந்தைய அப்பாவாக ஆகும்போது அப்பா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அப்பா ரோலில் தான் திமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செய்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் அப்பா மாதிரி வருமா அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ திமுகவின் தேவை எப்போவுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. திமுக ஏன் இப்போ ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னு அதனுடைய எதிர்ப்பாளர்கள் தான் விளக்கணும். அவர்களால் அது மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வைக்க முடியல. கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்பாவிடம் தான் இது பண்ண முடியும்னு. தெற்கில் இருந்து சூரியன் கட்டுரையிலேயே ஒரு கட்டுரை அப்பாவிடம் தானே சண்டை போட முடியும் அப்படின்னே ஒரு கட்டுரை தொகுப்பு தனியாக வந்திருக்கு. இப்போ திமுக தோத்துருச்சு, திராவிட சித்தாந்தம் இர்ரிலவெண்ட்டாக ஆச்சுன்னு கேட்குற யாருமே நமக்கும் அடுத்து பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அதிமுகன்றவன் 3வது இடம் வந்திருக்கானே, அது என்ன ஆக போகுதுன்ற அக்கறை இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கான நியூ ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாவேக்கா வந்துருச்சு. தாவேக்கால இருக்கக்கூடிய தலைவர், முக்கிய தலைவர் ஆதவ அர்ஜுனாவே நாங்கள் எங்களுக்கு தாய் இயக்கம் அதிமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வந்தனால இவர்களுக்கு ஓகே நியூ ஏடிஎம்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேவால் இர்ரிலவெண்ட் பண்ண முடியல, டிஎம்கேவை எலக்டோரலாக ஜெயிக்க முடியுது தோக்க முடியுதுன்னாலும் டிஎம்கேவை இர்ரிலவெண்ட் பண்ண முடியல. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய நியூ ஏடிஎம்கே அதாவது தாவேக்கா இர்ரிலவெண்ட் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இவங்க விருப்பமாக இருக்குது. இல்லை, அதில் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. என்ன போன்றவர்களுக்கு ஒரு குழப்பமே தாவேக்கா மீதான ஒரு குழப்பமே அதுதான். தாவேக்கா திமுகவை ஒரு அரசியல் ரீதியாக தான் எதிர்க்குது, கொள்கை ரீதியாக அல்ல. அதிமுக திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது, தனி மனிதருடைய ஈகோ.
எம்ஜிஆருங்கிற ஒரு தனி மனிதருடைய ஈகோ. அதற்கு பிறகு அதே ஈகோ ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. எடப்பாடிக்கு அந்த ஈகோ இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதிமுக இந்த நிலைமைக்கு போயிருக்கு. ஆனால் தாவேக்காவை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியல. தாவேக்கா வந்து திமுகவை வந்து தீய சக்தி என்று சொன்னாலும் கூட திமுக உடைய திட்டங்கள், திமுகவுடைய கொள்கைகள், அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதையெல்லாம் வந்து தொடரப்போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு திமுகவுக்கு எதிர்நிலையை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இங்கே கிடையாது. அதனால் தாவேக்காவை வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகிறது. அவங்க கட்சி ஆரம்பித்தா 3 வருஷம் தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு தான் தாவேக்காவை இந்த விஷயத்தில் கணிக்கவே முடியும். கேட்ட கேள்வி வந்து திமுகவினுடைய தேவை இருக்குதா? திமுகவுடைய தேவை இல்லை, தெளிவா திராவிட இயக்கத்தினுடைய தேவை, திராவிட இயக்க அரசியலுக்கான தேவை இருக்கிறதா? பார்ப்பன மேலாதிக்கம் சூத்திரனை சுரண்டும் வரைக்கும் திராவிட இயக்க அரசியலுக்கான தேவை இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. இதை வந்து திமுகவுடைய வெற்றி தோல்விங்கிறது பிரச்சனையே கிடையாது. வெற்றி தோல்விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் கிராசிங் த போலா. இது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் மக்களாட்சி செட்டப்ல அதிக பர்சன்டேஜை வாங்குபவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிலிருந்து 1 வாக்கு கம்மியா வாங்கினாலும் தோத்த கணக்கு தான். அது பிரச்சனை இல்லை. வைப்ரண்டாக ஒரு அரசியல் இயக்கம் இருக்கணும்ல. திராவிட இயக்க அரசியல் இப்படி ஒரு சினிமா கல்ட் ஏறி நிற்கும் போது, ஆட்சியை பிடித்திருக்கும் போது, இந்த திராவிட இயக்க அரசியல் இவர்களை எதிர்த்து அரசியல் நடத்துவதற்கு என்ன கொள்கை ரீதியான புள்ளி திராவிட அரசியலுக்கு இருக்கு? ஏன்னா இந்த கல்ட்டு அந்த நடிகருக்கு அதை பற்றி எந்த புரிதலுமே கிடையாது. கடந்த காலங்களில் அப்படி தன்னை வந்து அந்த இப்போ சத்யராஜ் இருக்கா, அப்படி கமலஹாசன் இருக்கா, இவங்களாவது கடந்த காலங்களில் ஏதோ ஒரு இடத்துல கருப்பு சட்டையோடு தன்னை தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய வேலையாவது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இவருக்கு அரசியல் அதிகார ஆசை என்பது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வந்த பிறகு வியூக வகுப்பாளர்கள் இங்கே இந்த கடை போட்டால் விற்கும் சார், இந்த ஒரு நாடு சார், இந்த நாட்டில் எவனுமே ஷூ போட மாட்டேங்கிறான் சார், இங்கே நீங்கள் வந்து ஷூ கம்பெனி ஆரம்பித்து ட்ரெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயரு, நீங்கள் அதை ஆக்கிட்டீங்கன்னா அது பயங்கரமாக விற்கும் சார்ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி இங்கே இதுதான் விற்கும், இது இங்கே இதுக்கு மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்க வச்சுருக்காங்களே தவிர இந்த அரசியல் பெரியாரிய திராவிட இயக்க ஃப்ரேம் ஒர்க் அரசியலில் வேலை செய்வதுங்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது. அவரை இன்றைக்கு இயக்குபவர்கள் அதை சொல்லுகிறார்கள், செய்கிறார். நாளைக்கு இயக்குபவர்களுக்கு இன்னும் லகான் கெட்டியாக கிடைத்தால், அது மேலிருந்து இயக்கப்பட்டால் இந்த குதிரை எந்த பக்கம் வேண்டுமானாலும் ஓடுங்கிற ஆபத்து எப்பவுமே இருக்கு. அதனால இதை ஒரு புதிய கட்சி இன்னும் இதனுடைய செயல்பாட்டை வச்சு தான் இதனுடைய திசை வழிப்போக்கை தீர்மானிக்கணும். அதனுடைய திசை வழிப்போக்கு எங்கிருந்து தீர்மானிக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இதில் திராவிட இயக்கத்தினுடைய தேவை இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி அப்படின்னா, திராவிட இயக்கம் என்பது ஒரு வரலாற்று தேவை தான். எப்படி ஒரு சித்தர் மரபுலேருந்து தொடங்கி ஒரு வடமொழி எதிர்ப்பு மரபுலேருந்து தொடங்கி தொடர்ந்து ஆயிரம் ஆண்டு காலமாக நம்ம ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்துச்சு இல்லையா, பண்பாட்டு கலாச்சார எதிர்ப்பு. அந்த அரசியலினுடைய ஒரு முற்போக்கு முகம்தான் வந்து திராவிட அரசியல். அது 100 ஆண்டுகள் 110 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான அந்த ஒரு மாணவர் விடுதியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா, முன்னை விட புரிதலோடு நிற்கிறோம். வெளிப்படையாக வந்து அவன் வந்து கால் அவுட் பண்ணுறோம், யார் நம்மளுடைய எதிரி அப்படின்னு பெரியார் அடையாளப்படுத்திட்டு. இல்லை அதைத்தான் சொல்கிறேன். அதாவது பாஜகவோடு அரசியல் செய்கிறோம்னா திராவிட இயக்க அரசியல் இந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் தீவிரமாக இருந்தது. இதே போலிகளை உருவாக்கி கொண்டு இதே சினிமா கல்ட்டின் மேலே இதே திராவிட இயக்க ஐக்கான்களையும் மேலே தூக்கி வைத்துக்கொண்டு ஒரு ஆள் வந்து ஆட்சியும் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் திராவிட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒர்க் பண்ணல. நான் ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன். 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இத்தனை வருடங்கள் ஆண்டு இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் பாலிசி வைஸ் திராவிட ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி நகர்ந்தால், அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், திமுக மட்டும் சொல்லல, நகர்ந்தால் தீகாவிலிருந்து அறிக்கையோ மறுநாள் விடுதலையில் வரக்கூடிய கட்டுரையோ அதை சரி செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியும். ஐயோ அவர் பயங்கரமான இன்ஃப்ளூயன்சரு, அவர் சொன்னா நாடே கிடுகிடுன்னு அப்படிங்கிற பயம்லாம் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கிடையாது. ஆனால் இந்த கட்சிகள் திராவிட ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்ணுது. அதை செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு உரிமையை தாய் கழகத்துக்கு அந்த கட்சிகள் கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் செயல்பட்டு வந்திருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியே இவர்களிடம் எந்த
நேரடி தொடர்போ சித்தாந்த தொடர்போ இல்லாத இதனுடைய தலைமைக்கும் திராவிட இயக்க பிணைப்புக்கும் எந்த ஞானப்பிராப்தியும் இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்பதான் இந்த கேள்வி வருகிறது, இது ரெலவன்ஸ் இருக்கா? இன்னும் கூடுதலாக அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். எப்படி சேர்க்கும்? பார்ப்பனர்களை அமைச்சரா போட்டிருக்காங்க. ஐயா, தமிழ்நாட்டில் விஜய் என்கிற கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறார். அவர் ஆட்சியில நிர்வாக சீர்கேடுகள் அது இருக்கு இது இருக்குன்னு பேசுவதற்கு இங்கு தரப்புகள் இருக்கிறது. இப்ப ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளை சித்தாந்த ரீதியில் இங்கு எந்த தரப்பு எதிர்க்கிறது? திமுக என்னவென்று சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறது? அதுதான் சொல்றேன். ஒரு சிம்பிள் இது ஆக்சுவலா வந்து அமைச்சரவை ஆட்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆனா அமைச்சர் யார் யார் இருக்கணும் அப்படின்றது இன்னமும் முடிவாகாம இருக்கும்போது ஒரு ஸ்பெகுலேஷன் வந்தது. கல்வி அமைச்சரா வந்து ஒரு பார்ப்பனர் வரப்போகிறார் அப்படின்னு வந்தோன்னே அறிக்கையா அங்கேருந்து ஆசிரியர் வந்து விடுறாரு. அந்த ஆசிரியர் வந்து கொடுத்தனால தான் அந்த குறிப்பிட்ட பார்ப்பனருக்கு வந்து இந்த உணவுத்துறையை கொடுத்துட்டு ஒரு கல்வி அமைச்சரா ஒரு பார்ப்பனர் அல்லாதவரை வந்து கொடுக்குறாங்க. அந்த செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. இப்போ வரையும் ஏடிஎம்கே கூட இந்த நீட் இஷ்யூல வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லை டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றனால விஜயபாஸ்கர் போய் பார்த்தது வந்து ஆசிரியரை. ஐயா, எக்ஸ்ட்ரா 3000 சீட்டு தராங்க மெடிக்கலில், நம்ம வந்து நீட்டுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், நீங்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கன்றப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க 30,000 சீட்டு கொடுத்தாலும் நமக்கு இந்த நுழைவுத் தேர்வு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்போ ஆசிரியர் இருக்கிற வரையும் அந்த ஹோல்டு இருக்கு. மேபி ஆசிரியருக்கு அடுத்து வேற யார் வராங்களோ அவங்க கிட்ட அந்த லகான் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கு. இல்ல, ஆசிரியர்கிட்ட அந்த லகான் எப்படி இருக்கும்? ஆசிரியருக்காக யாருங்க கட்டுப்படுறாங்க? ஆசிரியருக்காக கட்டுப்படுறாங்கன்றது இல்ல. அவர் குறை சொன்னா ஓகே, பெரியார் பெர்ஸ்பெக்டிவ்ல இது தப்பு அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறா? எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து ஆசிரியர்கிட்டலாம் வந்து சரியான ஒரு உறவு இல்லை. அவர் தீக்காவே உடைச்சு திருவாரூர் தங்கராசை வச்சுக்கொண்டு நடத்திட்டு தான் இருந்தார். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஏன்னா ஆசிரியர் வந்து கலைஞருக்கு ஆதரவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு திருவாரூர் தங்கராசு தன்பகம் கையில் வச்சுக்கிட்டு பண்ணவர் தான் எம்ஜிஆர். அங்கேயும் ஒரு கருப்பு வந்து ஒரு கொடி இருக்குது, இந்த பக்கமும் ஒரு கருப்பு கொடி இருக்குன்னு சொல்லி அவர் வச்சுருந்தார். இது நடந்த அரசியல். திருவாரூர் தங்கராசு பிரிவு திராவிடர் கழகம் இன்னும் போட்டே திருவாரூர் தங்கராசு பிரிவு பிராக்கெட்டில் போடுவாங்க. இது இந்த நடந்த அரசியல். இது அதனால் வந்து அன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அன்றைக்கி 2 பேருமே கேட்கல. கேட்டது கலைஞர் மட்டும்தான் கேட்டார். அறிக்கை வருதுன்னா கலைஞர் மட்டும் தான். பெரியார் திட்டினார்னா வாங்கிட்டது கலைஞர் தான். அது சரி செஞ்சதும் கலைஞர் தான். எம்ஜிஆர் எந்த சூழலையும் அப்படி போல. அவங்க வந்து எலக்டோரலாக இல்லை, அவங்களுக்கு வந்து எலக்டோரல் பெனிஃபிட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு போய் நம்ம சோஃபா கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுன்ற அவசியம் தாவேகாவுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க குறை சொன்னாங்க அப்படின்னா பெரியார் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஆளும் தரப்புக்கு இருக்கும். அது வந்து வெறும் அதை 20 பேர் படிக்கிறாங்க 30 பேர் படிக்கிறாங்கன்ற ஒரு நம்பர்ஸில் சுருக்காமல் ஓகே திடல்லேருந்து இப்படி ஒரு அறிக்கை வருது அப்படின்னா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணும்ன்ற ஒரு அதுதான் குழப்பம். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதே திராவிட ஃப்ரேம் ஒர்க்ல தான் இன்றைய ஆட்சி நடக்கிறது. இனிமேலும் ஃபுல்லா நடக்குதுன்னா நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பயம் இருக்கு. இங்க வந்து ஒரு கல்வி அமைச்சரா ஒரு பார்ப்பனரை போட்டா பிரச்சனை வெடிக்கும்னு அவர் அலர்ட் பண்றாரு. அதே நேரத்துல அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை தான் அவங்க அமைச்சரா போடுறாங்க. அறநிலையத்துறையே வேண்டாம், அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் கோயில்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள். குறிப்பாக இந்த துறைக்கு அமைச்சராக வந்திருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுடைய அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய போஸ்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஜக்கி வாஸ்தே ஒரு இயக்கம் நடத்தினார் இல்ல, கோயில்களை மீட்போம் அந்த இயக்கத்தில் இவர் ஆர்வமாக போஸ்டெல்லாம் போட்டிருக்காரு. இன்னைய வரைக்கும் அவர் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் அது எல்லாமே இருக்கு. அப்ப வந்து நீ விக்கி என்ன சொல்றேன்னா ஒரு அளவு ஹோல்டு இருக்குன்றதா நான் சொல்றேன். ஹோல்டு இருக்கா அல்லது ஹோல்டு எல்லாம் யாருக்குமே கிடையாது. ஹோல்டுன்னு சொல்ல வரல. தீகாவிடம் யாருக்கும் ஹோல்டே கிடையாது. தீகாவுக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நீ இயங்குனீனா அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். திராவிட ஃப்ரேம் ஒர்க்ல இயங்கக்கூடிய கட்சிகள் அப்படித்தான் இயங்கும். அதுல திமுக ஓரளவுக்கு அதிமுகவும் அப்படி இயங்கிட்டு இருந்திருக்கு. இந்த கட்சியும் ஓரளவுக்கு இயங்குது. அதிமுக அளவுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியா இயங்குதுங்கிறது உன்னுடைய பார்வை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழப்பம் இருக்கு. தாவேகாவை வந்து மதிப்பிடுவதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அவங்க புது பிளேயரு, அவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய லகான் டெல்லியில இருக்கு என்னும்போது அவங்க நாளைக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு போட்டு வச்சுட்டு போறாரு, திடீர்னு பார்த்தா சிவப்பு போட்டு வச்சுட்டு போறாரு, திடீர்னு இந்த கொல்லூர் மூகாம்பிகை என்னென்ன புரிய மாட்டேங்குது.
இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் பழித்தவரை பார்ப்பனிங்கிற மாதிரி தான் இவருடைய அரசியல் இருக்க போகுது. இவர் எந்த சூழல்லையும் தாவேகாங்கிற கட்சி ஒரு திராவிட கட்சியாக அடையாளப்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா காமராஜரையும் பெரியாரையும் வந்து நிப்பாட்டக்கூடிய இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கமும் பண்ணலை. பெரியாரும் காமராஜரும் எப்படி இருந்தாங்கிறது வேறு. ஏன்னா காமராஜரை வந்து ஆட்சி நடத்தும் போது பெரியார் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ நீங்கள் அறிக்கை மூலமாக தெரிவிப்பார், உடனே காமராஜர் செய்வார். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு திராவிட இயக்க ஆட்சி மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இவர் இந்த செய்யக்கூடிய வேலைகள் வந்து அப்படியான வேலையில் தெரியல. ஆரம்பத்துலேருந்தே இவருடைய பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு போட்ட அதிகாரிகள் உட்பட அதுக்கப்புறம் எடுத்த நடவடிக்கை உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய எம்ஜிஆர் கால ஆட்சியை நோக்கி தான் அது வந்து போயிட்டுருக்குது. 91-96 ஜெயலலிதா ஆட்சியை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அது வந்து பேருக்கு வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி அவங்க வந்து ஒரு முன்னாடி ஒரு திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. இல்லை, ஏடிஎம்கே தாவேகா வாட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து எலக்டோரலாக பயப்படக்கூடிய 2 கட்சிகள். திமுக வந்து அதுக்கு பயப்படாது. சமத்துவபுரம் கொண்டு வந்தால் ஓட்டு போகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தாவேகாக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்காது. ஆனால் இதுவே ஓவர் போர்டு பண்ணால் அதிமுக வந்து இந்த கோயிலில் வந்து ஆடு மாடு தடை வந்தப்போ தோத்தாங்க. ஆடு கோழி மாடு கிடையாது, சாரி, ஆடு கோழி வெட்டும் போது தடை வந்தப்போ தோத்தாங்கன்னு உடனே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதே தான் நானும் சொல்றேன், மத மாற்ற தடை சட்டம். இதே தான் சொல்றேன். அந்த பயம் விஜய்க்கு இருக்கிற அவர் தான். தாவேகா வந்து திராவிட கட்சி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், விஜய்னு கூட சொல்லல. விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு எலக்டரலா வந்து அவங்க இது பண்ணிட்டு ஓகே ஜோசியரை வந்து போட்டனால எல்லாரும் திட்டுறாங்க, இது பெருசா பேக் ஃபயர் ஆகும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஒரு பெரிய கெட்ட பேர் வரும், இதை மாத்திக்கணும்னு சொன்னோன்னே ரெக்டிஃபை பண்ணாங்க. ஓகேவா? அதனால அந்த லகான்ல ஒரு புடி இது வந்து பிஜேபி ஆசி பெற்ற ஆட்சின்றது தான் ஃபுல்லா தெரியுது. இது வந்து ஒரு அமமுக எம்எல்ஏவை குதிரை பேரம் பண்ணி அது இவ்வளவு தூரம் நடந்தும் இப்ப வரையும் எதுவும் நடவடிக்கை எடுக்காத போது இது வந்து பாஜக RSS ஆசி பெற்ற ஆட்சி. காங்கிரஸ் இத்தனைக்கும் கூட்டணியில இருந்தும் பாஜக தொல்லை பண்ணல அப்படின்றப்ப ஓகே அப்படின்ற ஒரு புஷ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் ஸ்கொயர் 1 கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்போ திராவிட இயக்க அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டை யாரை எதிர்த்து என்னவென்று எதிர்த்து அரசியல் செய்யும்? திராவிட இவங்க நடைமுறையில் இவங்க கொண்டு வர திட்டங்களை இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் கொண்டு வர திட்டங்களை வச்சுதான் அரசியல் பண்ண போகுது. இவர்கள் இதே போலித்தனத்தோடு ஸ்டேட்டஸ் கோல ஓடிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசியல் பெருமை அருமைகளை எல்லாம் போய் நிதி ஆயோக் கூட்டத்திலையும் பேசிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் வச்சுதான் இவங்க 2வது இடத்தை நாட்டிலேயே 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டார். இதை கண்டினியூ பண்ண போற அப்படின்னு நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. அப்போ இதை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் திராவிட இயக்க அரசியல் விஜய் என்கிற கல்ட் சினிமா நடிகன் கையில் இருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இந்த அதிகாரத்தை என்னவென்று எதிர்க்கும்? விஜயை சித்தாந்தம் பேசி வீழ்த்த முடியாது. பாயிண்ட் நம்பர் 1 நான் கிளியரா இருக்கேன். ஜெயலலிதா இருந்தப்ப நமக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருந்ததோ ஜெயலலிதா வந்து நம்ம பார்ப்பனர் எதிர்ப்பு கூட பேச முடியல திமுகனால. ஏன்னா அந்த அம்மா அப்படியே டிராவிடியன் ஐடியாலஜியை தான் நான் மிமிக் பண்ணியிருக்கேன், நான் 69% வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், சங்கராச்சாரியத்துக்கு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா மிமிக் பண்ணி அது வந்து நம்மளை வந்து கொள்கை ரீதியா எதிரி நம்மளால் கொண்டு வர முடியல. இன்னமும் வெளிப்படையா சொல்ல போனா பெரியார் அண்ணா திராவிட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம எப்போ அதிகமாக பேசணும்னா பிஜேபி ராஜான்ற ஒரு பீஸுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான பேச இது வந்து இப்போ அவங்களே தோத்துட்டாங்க. இப்போ அவங்க தான் irrelevant ஆயிட்டாங்க. இப்போ அவங்க irrelevant ஆனனால விஜய் மாதிரியான ஒரு பீப்புள் ஃபேண்டம் உள்ள ஒரு இமேஜை சித்தாந்தம் பேசி வீழ்த்துறதுன்றது வந்து நீ சொல்றது கரெக்ட். அதாவது இறுதிக்கட்ட ஈழப்போர் நடந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில தீவிரமான அரசியல் பேசுவது, குறிப்பாக பெரியாரிய திராவிட இயக்க அரசியலை இளைஞர்கள் தங்களுடைய மூச்சாக எடுத்து பேசுவதெல்லாம் தொடர்ச்சியா நடந்து வருது. இதோடைய உச்சமாக கலைஞர் ஜெயலலிதா ஆகியோருடைய மரணம் இதை ஒரு வாய்ப்பாக வைத்து பாஜக நேரடியாக காலூன்றுவதற்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி முயலும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய அரசியல் கோட்பாடே திராவிட இயக்க தீ பரவுவதுதான் மாதிரியான நிலைமை இந்த தேர்தல் முடிவு வருவதற்கு முந்தைய நாள் வரைக்கும் இருந்துச்சு. இந்த தேர்தலுடைய முடிவு அதை மாற்றி போட்டிருப்பதாக ஒரு எண்ணத்தை உருவாக்குது. நான் அதனால தான் கேட்கிறேன், இதற்கு மேல் சித்தாந்தம் பேசி இவரை எதிர்க்க முடியாது என்றால் திராவிட ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே வேலை செய்யக்கூடிய அதை மீறி செய்யாத ஒரு ஆளாக ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால் நுட்பமாக வடிவமைக்கப்படும் இந்த நடிகரை இப்படியே தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தால் இதற்கு எதிரில் திராவிட இயக்க அரசியல் என்ன செய்யும்? அது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு முற்போக்கு கட்சி.
இந்த கட்சிக்கு இணையாக வந்து நீங்கள் முற்போக்கு பேச முடியாது. ஏன்னா வரக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள், இந்த 18ஆம் தேதி வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர், இவங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்கள், இதை எல்லாவற்றையும் இந்த அரசியல் ரீதியாக இந்த கட்சி எப்படி அணுக போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ 30 நாளில் நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்குது, எதிர்பாராத இந்த மாற்றம் நடந்திருக்குது. காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு ஓடிட்டு போய் அங்கே நின்றுங்க, ஐயுஎம்எல் வந்து அங்கிட்டு போனதுக்கப்புறம் முதுகில் குத்துறான், எல்லாம் நடந்து. அப்போ ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல ஒரு பாப்புலர் அரசியல் சக்தியாக, வெற்றிகரமான அரசியல் சக்தியாக, அதனுடைய தவறுகள், அந்த தவறுகளை எதிர்க்கட்சியாக நாங்கள் எதிர்க்கிறோங்கிற இடத்திலிருந்து திமுக என்கிற அரசியல் கட்சி செயல்பட போகிறது. அதை நீங்களோ நானோ சொல்லவே தேவையில்லை, இதுதான் இயல்பா நடக்கணும். நான் மீண்டும் கேட்கிறேன், திராவிட இயக்க அரசியல் கடந்த 10 வருடமா உச்சத்தை அடைந்தது. நாம் வாழ்நாளில் பார்க்கக்கூடிய காலத்தில் இளைஞர்கள் அதிகமாக அதை பேசக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அந்த சூழல் இனி வாங்காது. நான் இன்னொன்னு சொல்றேன், ஏன்னா ஒரு நிமிஷம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரே விஜயோட ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த லெப்டுகளும் அங்க போய் இது பண்றாங்க. அப்படின்னா நான் திராவிட இயக்கத்தை இன்னும் வீரியமா பேசுறேன்னு திமுக ஸ்டாண்ட் எடுக்கும்போது விஜயால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, பேசவும் முடியாது. ஆளுநருக்கு எதிராக கூட சண்டை போடல விஜய். அப்படின்றப்போ இன்னும் வீரியமாக திராவிட இயக்கத்தை பத்தி பேசினா விஜயிடம் இருக்கக்கூடிய அதிகபட்சமான அந்த 17 லட்சம் ஓட்டுங்கிறது வந்து இங்கே தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கான பேச வேண்டிய தேவை திமுக இருக்கு. இன்னும் வீரியமா பேசணும். தமிழ் தாய் வாழ்த்தே சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அங்கேயே அவர் ஜெயிச்சாரப்பா. விஜய் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி எதுவுமே பேசல, எதிராகவும் பேசல, ஆதரவாகவும் பேசல. ஆனா அங்க வந்து தாவேகா வந்து ஜெயிச்சிருச்சு. ஆனா அது நிலைப்பாடு மாறுச்சு அப்படின்னா அவருக்கு வாக்களித்த சிறுபான்மையினர் இருப்பாங்கல்ல, அவங்க திங்க் பண்ணுவாங்களா இல்லை? அப்ப நீ எந்த அரசியலை பேசுவ? விஜய் செய்கிற நிர்வாக சீர்கேட்டை பேச வேண்டிய தேவையும் இருக்கு. விஜய் சித்தாந்த ரீதியாக தவறிழுக்கும் போது திராவிட இயக்கத்தை பத்தி திமுக பேசுறதுக்கான இதுவும் இருக்கு, அதுக்கான ஸ்கோப் இருக்கு. இப்போதைக்கு நான் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஓகே தோத்துருச்சு, இதுக்கெல்லாம் என்னென்ன சீரமைப்பு செய்யணுன்றதை பேசியிருக்காங்க. வாய்ப்பாக பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் திராவிட இயக்கத்து ஆதரவாளர்களை ஒரு கில் ட்ரிப்புக்குள்ளே தள்ளுறது தான் நான் இது போன்ற ஒரு கேள்வியாக கேட்குறேன். இது கேள்வியாக கேட்கல, மேபி இந்த கேள்வி கேட்டவர் கூட அந்த 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 அதோட விக்டிமா கூட இருக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன். வெறுமனே ஒரு சினிமாக்காரரிடம், ஒரு அதாவது கூத்தாடியிடம் கொச்சையாக சொல்லலாம், அவரிடம் ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டதுனால திமுகவுடைய நிலைப்பாடோ இல்லை அதனுடைய உத்தியோ பெருசாக ஒன்றும் மாறிடாது அப்படிங்கிறத என்னோட. திராவிட இயக்கத்தும் தேவை தான் இப்போ கேட்ட கேள்வி. இப்போ திமுகவும் திராவிட இயக்கத்தில் ஒன்று தான், அதனுடைய அரசியல் முகம் தான் திமுக. அப்படிங்கும்போது அதனுடைய ஏன்னா சனாதன எதிர்ப்பை வந்து சட்டமன்றத்தில் போய் பேசக்கூடிய துணிச்சல் திமுக மட்டும்தான் உண்டு. சனாதனத்தை ஒழிப்போம்னு எதிர்கட்சி தலைவர் போய் சட்டமன்றத்தில் சொல்லும் போது, அவை குறிப்பில் பதிய வைக்கும் போது அந்த துணிச்சல் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த கேள்விக்கு வரேன். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள் இருக்கு தமிழ்நாட்டில்னு ஒன்று பார்க்கணும். இந்த சமமற்ற தன்மைக்கான இயக்கம் தானே இது. ஒருத்தர் கீழே உட்கார்ந்துருக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்திருக்கேன் கீழே உட்காரணும், குறிப்பிட்ட சாதியில் மேலே உட்காரணும்னு கேள்வி பிறந்த இயக்கம் தான் இது. ஸோ அந்த இயக்கம் வந்து இந்த பிரச்சனை இருக்கும் வரைக்கும் இருந்து தான் தீரும். கடைசி சூத்திரன் இருக்கும் வரைங்கிறது வந்து அது உண்மைதான், அது வந்து நிலையான வாசகம் தான். லக்கி போட்ட ட்வீட் மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயம்தான் அது. இல்லை, இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 40-50 வருடங்களில் இந்த சூத்திரர்களுக்கான இடஒதுக்கீட்டு வரலாறு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, அது தன்னுடைய தேவைகளை, அந்த சூத்திர மக்களை எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த செக்டாரில் மேடேற்றி விட்டுருக்குங்கிறதுக்கும் இப்போது நடந்திருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. கலைஞர் காலத்தில் எம்ஜிஆருக்கு முன்பு வரைக்கும் இடஒதுக்கீடு என்பது தலித்துகளுக்கு, பட்டியல் பழங்குடியினருக்கு மட்டும் இருக்கு, ஓபிசிக்கு குறைந்த அளவு இருக்கு. அதை அடி வாங்கினது இடபிள்யூஎஸை கொண்டு வந்து அடி வாங்கின உடனே அதற்கு ரெமெடி தேடும் விதமாக உயர்த்தி விடுறார். அது நம்ம இன்னைக்கு திரும்ப பார்க்கும்போது ஓபிசி இடஒதுக்கீட்டை தானே அதிகப்படுத்தி இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் அடிப்படையில் நிலச்சுவாந்தரர்களாக இருக்கக்கூடிய பண்ணையார் சாதிகளும் அதுக்குள்ள அடக்கும். அந்த ஓபிசிக்குள்ள தமிழ்நாட்டோட ஆண்ட சாதிகள் அடக்கும். இந்த ஆண்ட சாதிகள் பொதுப்பிரிவில் போட்டியிட்டு இருந்தவர்களை அவர்களுக்கு ஒரு பெரிய இருப்பதிலேயே பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்குது. அதற்கு பிறகு திமுக கலைஞர் என்ன செய்கிறார் என்றால், இது இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் மொத்தமாக பிசி என்று இருந்தால் இதை அனுபவிக்க போவது ஆண்ட சாதிகளாக இருக்கும்னு இதுல உண்மையிலேயே நிலமற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிகளை தனியாக 108ஆக பிரித்து அவர்கள் அதில்
பாதியை அனுபவிக்கட்டும்னு எம்பிசின்னு ஒன்றை உருவாக்குகிறார். இல்ல ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிறேன். எக்கனாமிக்கலா மட்டும் பார்க்கல, எஜுகேஷனலாவே பார்த்த அப்படின்னா வட மாவட்டத்தில் இருக்க வன்னியர்கள் வந்து கல்வியில இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அதனாலதான் அவங்க மற்ற சமூகங்களையும் சேர்த்து முடித்திருத்தும் சமூகம் இப்படி பல நூறுக்கும் மேற்பட்ட சாதிகளை சேர்த்து அதை கொண்டு வர்றார். இது எவ்வளவு நுட்பமான, அதாவது மேம்போக்கா பார்ப்பதற்கு எம்ஜிஆர் வந்து பெருசா ஓபிசி கொடுத்துட்டாரு. அவர் எதுக்கு கொடுத்தாரு? அவருக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள் எதுன்னு பார்த்து அத்தனை பேத்துக்கும் கொடுத்து விடுறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு இடபிள்யூஎஸ். மறுபடியும் அது அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் சனாதன சட்டகத்தில் புலால் உண்பதால் சூத்திரர்களாகிறார்களே தவிர உண்மையில் அவர்கள் ஒடுக்கப்படுவதில்லை. எனவே உண்மையிலேயே ஒடுக்கப்படுபவன் என்பவன் நிலம் இல்லாமல் உடல் உழைப்பால் விவசாய கூலியாக இருக்கிறவன் தான். அப்ப அவனுக்கு போய் சேரட்டும்னு இந்த வன்னியர் இடஒதுக்கீடெல்லாம் வருது. இத்தனையும் இவ்வளவு நுட்பமாக ஒரு வேலையெல்லாம் பண்ணி 40-50 வருடம் இதையெல்லாம் அனுபவித்த பிறகு இந்த ஆண்ட சாதிகளிலிருந்து ஒடுக்கப்படாத பிரிவிலேஜ்டு கம்யூனிட்டி மற்றும் அண்டர் பிரிவிலேஜில் இருக்க ஒரு சில கம்யூனிட்டியும் கூட வளர்ந்திருக்கிறார்கள். 40 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய சாதிகள் 4-5 சாதிகளை சொல்ல முடியும். அன்றைக்கு இருந்த நிலைக்கும் இன்றைக்கு சமூக அளவுல அக்செப்டன்ஸ், வெளியே பெயரை சொல்லிக் கொள்வது, சாதியை பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்வதெல்லாம் அப்ப கேவலமா இருந்திருக்கும். இப்ப பெருமையா மாறின கதையெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் பொருளாதார பலம். பொருளாதார பலம் வருவதற்கு காரணம் கல்வி வேலை வாய்ப்புகள் இடம். இத்தனையும் கிடைத்து மேடேறி வந்தவர்களுக்கு பிரையாரிட்டி மாறி இருக்கிறது. சூத்திர அரசியலை பேசுவது என்பது 1967 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூத்திர சாதிகளில் எத்தனை விழுக்காட்டுக்கு கூஸ்பம்ப் வந்துச்சோ அத்தனை விழுக்காட்டுக்கு இன்றைக்கு வராது. ஏனென்றால் அன்றைக்கு நாம் சூத்திரர்கள் இருந்த இடம் வேறு, இதே திராவிட ஆட்சிகளால் அந்த சூத்திரர்கள் மேடேறி இருக்கக்கூடிய இடம் வேறு. இன்றைக்கு அவர்களுடைய பிரையாரிட்டி எல்லாம் வேற. அவர்கள் பல பேர் வந்து நவபார்ப்பனர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. என்னை கேட்டால் இதுக்கு ஆதாரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூத்திரர்களில் 20-25% பேர் தான் இன்னும் மேடேற்ற வேண்டிய சமூகங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கொடுமையும் கெடுவாய்ப்பும் என்னவென்றால் இந்த 20-25% பேர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இவர்களுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு இயக்கத்தை ஆதரிப்பதில்லை, வேறு பக்கம் செல்கிறார்கள். எங்க போய் நீ சொன்ன பாயிண்ட் தான் வந்து நேத்து டாக்டர் எழிலனும் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. நான் வந்து தமிழ்நாட்டு ஆடியன்ஸை வந்து ரொம்ப முற்போக்கான ஆடியன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரொம்ப ஒரு கம்மியான பேர் அந்த போர்வையை போட்டு மறைச்சுக்கிட்டு நான் பல வருடம் முன்பே சொல்லிட்டேன். இது மாதிரியான ஒரு ஹிப்போக்ரட் ஸ்டேட்டை பார்க்கவே முடியாது. பேச்செல்லாம் இதா இருக்கும், உள்ள பிரிச்சு பார்த்தா ஈரும்பேணுமா இருக்குங்கிறது தான் உண்மையான அவர் சொன்னது. ஆனா அதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப திராவிட ஹைகமாண்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் ஹை ஐக்யூ தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க வந்து எதிர இருக்கவங்களும் வந்து ஹை ஐக்யூ, நம்ம சொல்றதெல்லாம் புரியும் நினைச்சு பிரச்சாரம் பண்ணதான் இந்த டீலிமிட்டேஷன், இந்த ஜிஎஸ்டி, ஜிடிஎஸ்பி எல்லா கருமாந்திரமும். ஆனா ஆப்போசிட் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஹை ஐக்யூவை எதிரில் இருக்கவனுக்கு இது சொன்னா போதும், புத்திசாலித்தனத்தை பாடம் கற்றுக் கொடுக்கவும் பயன்படுத்தலாம், ஸ்கேம் பண்ணி உங்ககிட்ட பர்ஸ் அடிக்கவும் பயன்படுத்தலாம். அவன் பர்ஸ் அடிச்சிட்டான். நான் காலையில வந்து லக்கி கிட்டயோ சொன்னேன்ல, ஈழத்துல வந்து இவ்வளவு கொடுமை நடந்தது அப்படின்றது கதைகள் மூலியமா தான். நம்ம போய் அங்க பார்த்தோம், கறி விக்கிற கடையில மனுஷனை தொங்க போட்டிருப்பான் தமிழர்களை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த வயசுல வந்த கோவம் தான் 2009-10 வந்தது. அதுல பாதி பேருக்கு பிரபாகரன் ஆதரவு இருக்கலாம், மீதி பேருக்கு பிரபாகரன் ஆதரவு இல்லைனாலும் கடி பழகி கையவே கடிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் இது. பார்ப்பனியம் என்ன செய்யும்னா, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சூத்திரர்கள் வந்து அதிகம் படித்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதற்கு மேல் அது இடஒதுக்கீடு தேவையில்லை, இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய மற்ற சமூகங்களை பார்த்து பேசுவது, இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருக்கு இல்லையா. இந்த சூழலில் பார்ப்பனியம் என்பது ஒரு யூதர்களுடைய அரசியல் மாதிரி தான். எப்பயுமே வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கலப்புற ஆட்சியில் பார்ப்பனியத்தினுடைய ரோலே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அது திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திரும்ப அதை முழுக்க அது அவங்களுடைய சனாதன வாழ்க்கை முறை, மனு தர்ம வாழ்க்கை முறையை கொண்டுட்டாங்க. அதே மாதிரியான சூழல் வந்து வரும். இந்த இடத்துல இன்னைக்கு திமுக சண்டை போட்டு களத்தில் இருக்குது, அது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் முகமாக இருக்குது. அப்படின்னாலும் திரும்ப இந்த சூழல் வரும்போது அது ஒரு வைரஸ். அப்படின்னா திமுக திராவிட இயக்கம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ். இது ரெண்டுமே ஆன்டிடோட். ஆமாம், இது இங்கே தான் இருக்க போகுது.
திரும்ப அது எதனுடைய எழுச்சி வந்தாலும் இது திமுக போராட்டம் தான் போகுது. இப்போ இதனுடைய எழுச்சியின் போது அந்த பார்ப்பனியமும் அந்த பக்கம் வந்து எப்படியாவது உள்ளே வரணும், எப்படியாவது ஒரு நடிகரை உருவாக்கி எம்ஜிஆரை உருவாக்கி உள்ளே அனுப்பணும், ஜெயலலிதா உருவாக்கி உள்ளே அனுப்பணும், இப்போ இன்றைக்கி ஒரு நடிகரை உருவாக்கி உள்ளே அனுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுடைய முயற்சி. நம்ம இந்த பக்கம் வந்து இந்த ஆண்டியோட வந்து டோஸ் போட்டுட்டு தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். கதைகளால் இந்த கதாநாயகன் வெற்றி பெற்றார். நம்மளும் உண்மையான கதைகளை சொன்னாதான் வரலாறை சொல்லக்கூடாது, கதைகளாக சொல்லணும், அச்சீவ்மெண்ட்ஸை ஹியூமன் ஸ்டோரியாக சொல்லணும். அப்படின்னாதான் நம்ம வந்து இல்ல ஒவ்வொரு முறையும் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். கஷ்டத்தை சொல்லி சிம்பிளா சொன்னா இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம், இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம். கை ரிக்ஷாவை நாங்க தான் ஒழிச்சோம். எப்படி சொல்லிருக்கணும் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். கை ரிக்ஷானா என்னன்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். அவனுக்கு வந்து கல்கத்தால ஓடிட்டு இருக்குதுடா, ஜப்பான்ல கூட இன்னும் ஓடிட்டு இருக்குதுடா. கை ரிக்ஷா ஒழிச்சோம்னு சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்க போது வேற மயிர் இல்லையா கேட்பானுங்க. கை ரிக்ஷா ஒழிச்சிட்டு ரிக்ஷா வாங்கி கொடுத்தாரு கலைஞர். ரிக்ஷாக்காரங்க பூரா போய் வந்து எம்ஜிஆர் கொண்டு போட்டாங்க. இல்ல அவனுக்கு புரியுதோ புரியலையோ இதை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பது நம்மளுடைய கடமை. நம்ம சொல்லிட்டே இருப்போம். புரியுதோ புரியலையோ சொல்லிக்கொண்டே இருப்போம்ங்கிறதுக்கு பயன் இல்லைங்கிறதா இப்ப நடந்திருக்கு. அது இந்த தேர்தல் மாதிரி சொன்னா சொல்லி தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து திமுக வந்து செகண்ட் சான்ஸ் தான். திமுக ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா திமுக பேசக்கூடிய முற்போக்கு பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு இதை வந்து வைக்கும் போது அது மற்றவர்களுக்கு மக்களை பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால மக்கள் விருப்பம் போல ஓட்டு போடுவாங்க. எப்ப ஓட்டு போடுவாங்கன்னா திமுக எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்குன்னா எதிர்கட்சி தவறு செய்யும் பொழுதுதான். மண்டை வலிக்குதுன்னா மருந்தை வாங்கி போடுன்னு சொன்னா போட மாட்டான். சாராய கடை நம்ம சொல்லவே தேவையில்லை, அவனே போய் குடிச்சுக்குவோம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு அரசியல் செறிவு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து இயக்க அரசியலை வளர்த்து எடுத்துட்டோன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது என்கிற அறிவு தரப்பே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. தாவேகா என்கிற கட்சியை இன்றைக்கு எதிர்ப்பது என்பது திமுக என்கிற ஒரு ஓட்டரசியல் கட்சியுடைய முழுநேர வேலை. அதில் வீழ்ந்திருப்பது அதனுடைய தோல்வி. அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு ஐடியாக்களை நாங்கள் அள்ளி விடுவோம், முடிந்தால் அடுத்த முறை ஜெயித்து பாருங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்களே தவிர இந்த அவலத்தில் தங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த அவலத்தை சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை திமுகவுக்கு மட்டுமா இருக்கு, உங்களுக்கு இல்லையா? திமுக கிட்ட இத்தனை கற்பனை சொல்லி கேட்டீங்களே, இந்த ஆட்சி நல்லா கிளுகுன்னு தான் இருக்கா? இதுல நீங்க சொகுசா இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி சாதி இருக்குன்னு தவிர வேற எதவா நான் யோசிக்க முடியும்? கேலரியில இருந்து கருத்து சொல்லாதீங்க ஐயா, களத்துக்கு வாங்க. ஆணவ கொலை நடந்திருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆணவ கொலைனே டேம் பண்ணல, தினகரன் மட்டும் தான் எழுதுது. ஐயா நேத்தைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லியில இருந்துகிட்டு ஏதோ குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்கு இது விடுற அப்படி சம்பிரதாயமான ஒரு டெம்ப்ளேட் தான். இவங்க இந்த வசனம் எல்லாம் வெளியே வரக்கூடிய அதே காலகட்டத்தில் திருத்தணியா ஒரு சிறு பையன் பட்டியல் பழங்குடி இருளர் சமூகம் ஜெய்பீம் படம் எடுத்தாங்க இல்லையா, அன்னைக்கு தமிழ்நாடே கண்ணீர் குத்துச்சு இல்லையா, அப்படி ஒரு பையனை சரியா ஆடு மேய்க்கலன்னு அடிச்சு கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை என்னவாக பார்க்கப்பட வேண்டும்? கடந்த கால ஆட்சியா இருந்தா என்னவா பார்க்க? நான் என்ன கேட்கிறேன், ஆட்கள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரி, இதே நடவடிக்கை எடுத்திருந்தால் திமுக ஆட்சியில் சும்மா விட்டுருப்பீங்களா? நீலவண்ண கண்ணன்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ன செஞ்சிருப்பீங்க? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப ஒரு ஆடு மேய்க்கிறது சரியா ஆடு மேய்க்கலின்னு ஒரு பையனை அடிச்சு கொலை செய்கிறார்கள். இதை கேட்க போன பெத்த தாய் அந்த பெண்ணை வந்து கட்டி போட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஒரு பட்டியல் பழங்குடி சிறுவனை கொன்று அந்த தாயை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றால் இது எப்பேற்பட்ட பிரச்சனை? இதற்கு ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்காமலும் இந்த பொறைதின்னி நாய்கள் பேசாமல் வாழாவிருப்பதாலும் என்ன நடக்குதுன்னா, அதே பகுதியில் இதே தொழிலில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சிறுவர்களுடைய தாய்களும் அதே வேலையை தொடர்ச்சியாக அடி வாங்கி செத்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். குறைந்தபட்சம் இது பேசுபொருளானால் அந்த மாவட்ட கலெக்டருக்கு என்னன்னு பாரியாங்கிற உத்தரவாவது பறக்கும். அந்த பகுதியில் இது மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு எத்தனை பசங்க அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லு, சின்ன பசங்களை வேலைக்கு வைக்க கூடாது, இப்படி எல்லாம் ஆச்சுன்னா வாழ்க்கை முழுக்க கழிதிங்க வேண்டி வருங்கிற பயத்தை கொண்டு போய் சொல்லு. இது மாதிரியான ஒரு சின்ன அச்சுறுத்தலாவது இது மாதிரி வேலை செய்வர்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஊடகங்களில் ஊதி பெரிதாக்குவதால் நடக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நன்மை இதுதான். ஆனால் இவர்களுக்கு விருப்பமான ஆட்சி, திமுகவை வீழ்த்திய ஆட்சி வந்திருக்கிறது. அதற்கு அனிமூன் காலம் 6 மாதம் ஓடிக்கொண்டிருக்குன்னு ஒரு பேரை சொல்லிக்கொண்டு இதை பட்டியல் பழங்குடி பையன் வந்து இறந்திருக்காங்கிறத கூட ஒரு ஆணவ கொலையாக பார்க்காமல் கடந்து போய்
போகிறார்கள் என்றால் நீ வந்து சூத்திர பண்ணையாரு, திமுகவை ஆதரிக்கிறன்னா நீ வந்து சூத்திர சாதிக்காரன், இடைநிலை சாதி பண்ணையாரு, அதனால உனக்கு தலித்துகளுடைய வழி தெரியாதுங்கிற. நான் என்னுடைய சூத்திர ஜாதிக்காவது நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உன் தலித்துக்கு ஆதரவா நீ இன்னைக்கு என்ன பேசுன? உன் பையன், உன் வீட்டு பையன் இப்ப செத்து போயிட்டான்டா. டே, நான் என் வீட்டு பையனுக்காவது நான் பேசுறேன்னு நீ சொல்ற இல்ல, உன் வீட்டு பையனுக்கு பேச போனேன்னு நான் கேட்டால் அதில் என்ன தவறு? மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்